அது என்னன்னே தெரிலங்க. இந்த குளிர்காலம் வந்துட்டா மட்டும் போதும், சாயந்தரம் ஆனா ஏதாச்சும் நல்லா சூடா சாப்பிடணும் போலயே இருக்கு. இன்னைக்கு வந்து மசால் போண்டா செய்யலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மசால் போண்டா செய்றதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்த தூள் தூளா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 உருளைக்கிழங்க ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, புதினா தலை இது 2யும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது சூடாகட்டும். சைட் பை சைட் நம்ம அப்படியே மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டதுனால உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலா இப்படி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலா மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆப்ப சோடா போட்டோம்னா நம்மளுக்கு மசால் போண்டா வந்து நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். உங்களுக்கு அது வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த பனிக்காலத்துக்கு நல்லா சுட சுட மசால் போண்டாவோட ஒரு கப் காஃபி குடிச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.